அவங்க நட்சத்திர வழிபாடுடையவர்களாய் காணப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி தேவன் எனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நான் அப்படியே அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன். அவன் என் ஜோம் பண்ண வந்த போது முகம் ஃபுல்லா ஒரே வெள்ளை தழும்புகள். நான் அவளுக்கு ஜோம் பண்ண பொழுது அப்போ கர்த்தர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், ஒரு ஊர் பேரை சொன்னார். உடனே நான் சொன்னேன், அந்த ஊருக்கு உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதான்னு சொல்லி கேட்டேன். அவ சொன்னா, ஆமா, நாங்க அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் அங்க சில காரியங்கள் எல்லாம் நாங்க செய்வோம் அந்த ஊர்ல போயின்னு சொன்னா. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அவ செய்யல, அவ முன்னோர்கள், மூதாதையர்கள் சாபம், சாப பிசாசு எங்க வந்து உட்கார்ந்து இருக்கான்? சந்ததிகள் மேல வந்து உட்கார்ந்து இருக்கான். இத போக்கணும்னா என்ன செய்ய? இத போக்கணும்னா என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்க்கலாம். நானும் எத்தனையோ வழிகளை ட்ரை பண்ணி என்னுடைய பிள்ளைகளிடத்திலும் என்னை தேடி வருகிற ஜனங்களிடத்திலையும் நான் முயற்சி செய்து ஒன்றை கண்டுபிடித்தேன். பிரியமானவர்களே, வார்த்தையின் சாயலாய் பாதிக்கப்பட்ட அந்த மனுஷி அல்லது மனுஷன் மாறாவிட்டால் இந்த சாபத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. ஹல்லேலூயா, கிடைக்கவே கிடைக்காது. காணிக்க கொடுக்கிறது, தேவனுடைய ஊழியங்களை தாங்குகிறது, இது எல்லாமே அதிகமாய் உதவி செய்யும். சாத்தானுடைய நெக்க உடைக்கிறதுக்கு, சாத்தானுடைய கழுத்தை நுகத்தடியை உடைக்கிறதுக்கு அதிகமாய் உதவி செய்கிற காரியம். ஆனா வார்த்தையின் சாயல் இல்லாம நீ வெறும் காணிக்கை மட்டும் கொடுத்தா நீ ஃபெயிலியர் ஆயிருவ. ஹல்லேலூயா, ரெண்டும் வார்த்தையின் சாயலோடு கூட நீ தேவனுடைய ஊழியங்களுக்கு நீ கொடுக்க சாத்தானுடைய நுகத்தடிகள் உன் வாழ்வில் இருந்து முறியடிக்கப்படும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, 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 ஆமென். அந்த சகோதரி வார்த்தையில வளர்ந்தா, இரவும் பகலும் என் வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுவா. வார்த்தைனா அவளை பாதித்தது வந்து சாத்தானுடைய ஆவி, சாதாரண டெவலோட ஆவி இல்ல, சாத்தானுடைய ஆவி. அந்த ஆவியில இருந்து அவ விடுதலை பெறுறதுக்கு வார்த்தையின் சாயலை தரித்து கொண்டாள், வார்த்தையின் சாயலை அணிந்து கொண்டாள். வார்த்தையாகி அந்த தெய்வத்தினுடைய சாயலை தன்னிலே அணிந்து கொள்ள அந்த சாபமாகிய சாத்தான் தோற்று போனான். கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் சாயல் எப்படிப்பட்ட தன்மையுடையது தெரியுமா? ஒரு மனிதனை சுத்திகரித்து அவனை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிற தன்மையுடையது. பரிசுத்தம் இல்லாம யாரும் அவர்கிட்ட போக முடியாது. அந்த வார்த்தையாகிய தேவனுடைய சாயல் தான் பிதாக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான சாயல். ஏன்னா அது பரிசுத்த சாயல். அது என்ன சாயல்? பரிசுத்த சாயல்ங்க, பரிசுத்த சாயல். அது உங்களே என்னையும் காணப்படலன்னா பிதா அவருடைய மகிமையின் கண்ணை வச்சு நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. பிதாவுக்கு என்ன கண்ணு இருக்கு? மகிமையின் கண்ணு. அது பாவத்தை பார்க்கும்போது மூடிக்கொள்ளும், அது பரிசுத்தத்தை பார்க்கும்போது திறந்து கொள்ளும். அப்படிப்பட்ட பரிசுத்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ஒரு நல்ல சுத்திகரிக்கும் ஏஜென்ட், கிளீனிங் ஏஜென்ட், நல்ல சுத்திகரிக்கும் தன்மையுடையது. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். எதனால சுத்தமா இருக்கீங்க? என்னுடைய உபதேசம் உங்களை சுத்திகரிக்கும் தன்மையுடையது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நான் சொன்ன வார்த்தையினாலே நீங்க எப்படி இருக்கீங்க? சுத்தமாயிட்டீங்க. யார் சுத்தமாயிட்டீங்க? அப்படிப்பட்ட வல்லமையுடையது, கிளீனிங் ஏஜென்ட் தான் இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். 17வது வசனத்தை சேர்த்து வாசிமா. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஹல்லேலூயா. 14ல சொல்லப்பட்டிருக்கு, நான் உம்முடைய வசனத்தை அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த 17 என்ன சொல்லுது? அந்த வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அந்த வார்த்தையினால அவங்கள பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும். சும்மா நீங்க ஏதோ ஒரு தயவு செய்து நீங்க 5 நிமிஷம் பைபிள் வாசிக்கிறதோட வாசிக்காம இருந்துக்கோங்க. அந்த வார்த்தை உங்களுடைய சாயலா மாறணும், அந்த வார்த்தை உங்களுடைய சாயலா மாறணும். அப்பந்தான் உங்கள பரிசுத்த சாயல் காணப்படும். பிதா உங்கள மகிழ்ச்சியா இருப்பார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்து இருக்கிறது.
அவருடைய வித்துனா என்னதுங்க? வசனம். அவருடைய வித்து, அவருடைய வித்து அவனுக்குள்ள காணப்படுறதுனால அவரிலே பிறந்த எவன் எப்படி இருக்கானா? பரிசுத்தனா இருக்கிறான், பரிசுத்தமா இருக்கான், பரிசுத்தமா இருக்கான், பரிசுத்தமா இருக்கான். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, அடுத்து இந்த வார்த்தையின் சாயலையுடைய ஒரு மனிதன் பிதாவாகிய தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன், ரொம்ப ரொம்ப பிரியமானவன். ஆமென். அதைத்தான் யோவான் 14:23 சொல்லு. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். வசனத்தை கைக்கொள்றவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். என் பிதா அன்பாய் இருப்பார். என் பிதா அன்பாய் இருப்பார். என் பிதா அன்பாய் இருப்பார். பிதா அன்பா இருந்தா நமக்கு என்ன நினைக்கிறீங்களா? பிதா அன்பா இருந்தாதான் நீங்க கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளி செய்வார். யோவான் 15:7. என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எப்பங்க செய்யப்படும்? எப்ப செய்யப்படும்? எப்ப செய்யப்படும்? என் வார்த்தை உனக்குள்ள தரிச்சிருக்கணும், தரிச்சிருக்கணும். வார்த்தை உங்களுக்குள்ள அதிகமா இருந்தா உனக்கு மகிமையின் சாயல் உன் முகத்துல உண்டாயிரும். கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்தலாமா? அந்த மகிமையின் சாயல்ல பிரியப்படுகிற பிதா உன் மேல பிரியமா உன்கிட்ட ஓடி வந்து உன் ஜெப வேளையில நீ என்ன கேட்டாலும் உனக்கு கொடுப்பார், 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 கொடுப்பார். வார்த்தையின் சாயல் இல்லாம 5 நிமிஷம் வார்த்தை வாசித்துட்டு 10 நிமிஷம் வசனம் வாசித்துட்டு ஒரே ஒரு சங்கீதம் பிறந்ததுல இருந்து சாகு வரைக்கும் வாசித்து நீ பிதா கிட்ட இருந்து வாங்கலான்னு நினைக்காத, முடியாது. பிரியமானவர்களே, வார்த்தையின் சாயல் உனக்கு காணப்படணும். வார்த்தையின் சாயலா நீ மாறணும். வார்த்தையாகி அந்த தெய்வத்தினுடைய சாயல் பிதாவின் மகிமையின் சாயலுக்கு இணையானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, ஆதலால் நம்ம என்ன செய்வோம்? ஆமென். அந்த வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. யோவான் 15:11 வாசிமா. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும். அவருடைய சந்தோஷம் எப்பங்க நமக்குள்ள நிலைச்சிருக்கோம்? எப்ப நிலைச்சிருக்கோம்? அவர் நமக்குள்ள நிலைச்சிருக்கும் போதுதான், அவர் வார்த்தை வடிவத்துல நமக்குள்ள நிலைச்சிருக்கும் போதுதான் அவருடைய சந்தோஷம் நமக்குள்ள நிலைச்சிருக்கும். அல்லது சந்தோஷம் வர்றதுக்கு வழியே கிடையாது. நான் எல்லாம் ட்ரை பண்ணி தான் கடைசியில என்ன செய்தேன்? இந்த வார்த்தை தான் ஜீவன் அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையை முழுவதுமாய் இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிச்சேன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்னொரு சந்தோஷம் உங்களை நித்திய சந்தோஷமா, உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷமா காணப்படவே முடியாது, காணப்படவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அது உங்களை நிறைவாய் மாற்றும். நிறைவான ஒரு சந்தோஷம், நிறைவான ஒரு சந்தோஷம். முத்துக்களை பார்க்கிறோம், விலை மதிப்பில்லாத ஒரு ஆபரணம் தான் இந்த வார்த்தையினால நமக்கு கிடைக்கிற ஞானம். ஹல்லேலூயா, ஞானம், கர்த்தரை அறிகிற அறிவு. ஆமென். பிரியமானவர்களே, அதுக்குதான் சாத்தான் பயப்படுவான். நம்ம பக்கத்துல வந்தோடனே அவன் பார்ப்பான், வார்த்தையின் அலங்காரங்கள் இருக்கா, வார்த்தையின் சாயல் முகத்துல தெரியுதா, அல்லது ஒரே ஒரு சங்கீதத்தை பிறந்ததுல இருந்து சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? பார்ப்பான். பார்த்துட்டு நீங்க எப்படிப்பட்டவங்கிறத நிதானிச்சுட்டு உங்க வாழ்க்கையில தைரியமா உள்ள வருவான். பிரியமானவர்களே, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி கொடுத்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, அவன் செய்வதெல்லாமே வாய்க்கும். ஆமென். ஏன்னா இந்த வார்த்தை கொடுக்கிற சந்தோஷம் வந்து ஒரு பெரிய சந்தோஷம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பாசிட்டிவ் திங்கிங், ஹோப், அச்சமற்ற தன்மை, ஒரு பெரிய புத்திமான, ஒரு பெரிய தைரியம். ஐ கேன் வின், ஐ கேன் சக்சீட். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஹோப்பையும் நம்பிக்கையும் இந்த வார்த்தைக்குள்ள அடக்கி வைத்திருக்கிறபடினால அந்த வார்த்தையின் சாயலாய் ஒரு மனிதன் காணப்படும் போது சாத்தான் நடுங்குவான், நடுங்குவான், நடுங்குவான்.
என்னைக்கு நான் வார்த்தையின் சாயலை அணிந்து கொண்டேனோ அன்னையில இருந்து சாத்தான் என்னை பார்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. நான் வசனத்தை ரொம்ப வாசிக்காததுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஜெபிப்பேன். அந்த நாட்கள்ல கூட சாத்தான் என்ன செய்வான், கொஞ்சம் எதிர்த்து பேசுவான். ஆனா இப்போ ஒரு வார்த்தை கூட என்ன பார்க்க கூட அவனுக்கு தகுதி கிடையாது. என் கண்களை பார்க்கிறதுக்கு அவனுக்கு தகுதியே கிடையாது. என்னை எதிர்த்து வரும் பொழுது அவன் ஓடியே போகிறான். கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். வார்த்தையின் சாயல், வார்த்தையின் சாயல், வார்த்தையின் சாயல், வார்த்தையின் சாயல், அதுதான் தேவனாகிய கர்த்தருடைய சாயல். இப்ப நம்ம முதலாவது வசனத்தை வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனிடத்தில் எப்படி இருந்தது? தேவனாயிருந்தது, தேவனிடத்தில் தேவனாயிருந்தது, தேவனாயிருந்தது, தேவனாயிருந்தது. அந்த வார்த்தையை நாங்க தொட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள இருக்காருங்க. இந்த மகிமையான வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கு. அவரை தான் நீங்க பார்க்கணும். பிசாசு நிறைய காட்டுவான். இந்த உலகத்தையும் சகல ராஜ்யங்களின் மேன்மையை நீ பார், நீ என் காலில் விழுந்து பணிஞ்சா இதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லுவான். இல்லை, உனக்குள்ள இருக்கிற அந்த மகிமையின் வார்த்தையை நீ உற்று நோக்கி பார்க்க கூடுமானால், உனக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த உள்ளான மனுஷனை நீ இரவும் பகலும் பார்க்க கூடுமானால், அவர் உனக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்தலாம். அநேக காரியங்களை, தேவ ரகசியங்களை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வார்த்தையாகிய தேவன் நம் மத்தியிலே இறங்கி வருவார். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார். உன் வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லாம நீ கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் இன்று உனக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்கிறார். ஒவ்வொரு அணுவும் ஹல்லேலூயா, ஒவ்வொரு அணுவும் இயேசுவுக்குள்ளாய், ஒவ்வொரு அணுவும் கதறுதே என் சீயோன் நாயகனுக்காய். பரிசுத்த மலையில் வாசம் செய்யும் பரிசுத்த நாயகனுக்காய். ஒவ்வொரு அணுவும் ஹல்லேலூயா, ஒவ்வொரு அணுவும் இயேசுவுக்குள்ளாய், ஒவ்வொரு அணுவும் கதறுதே என் சீயோன் நாயகனுக்காய். பரிசுத்த மலையில் வாசம் செய்யும் பரிசுத்த நாயகனுக்காய். வல்லமை, அளவு கிடந்த வல்லமை, எலும்புகளுக்கு நாடி நரம்பு தசை நாள் ஆதி ஆத்மா சரீர தேவாலயத்தில் வஸ்திர தொங்கலா தேவாலயம் புகையினால் நிரம்பிச்சு புகை புகை அக்னி 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 ஐயா எலும்புகளுக்கு வாழ்வு மாறட்டும். The spirit of conviction, the spirit of conviction, the spirit of the spirit of conviction, the spirit of conviction, the spirit of conviction, the spirit of conviction, the spirit of conviction. பாவ உணர்வு, பாவ உணர்வு, பாவ உணர்வு, பாவ உணர்வு, பாவ உணர்வு, பாவ உணர்வு, பாவ உணர்வு. தூதர்கள் நம் மத்தியில இறங்கி இருக்கிறார்கள். தூதர்கள் நம் மத்தியில இறங்கி இருக்கிறார்கள். சிங்காசனம் நம் மத்தியில இறங்கி இருக்கிறது. சிங்காசனம் நம் மத்தியில இறங்கி இருக்கிறது. வார்த்தை நம் மத்தியிலே வந்திருக்கிறார். 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 அளவு கடந்த வல்லமை நம் மத்தியிலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. வார்த்தை நம் மத்தியிலே வந்திருக்கிறார். உங்கள் நாவுகளை தொடுகிறார். உங்கள் நாவுகளை தொடுகிறார். ஓ, பரலோகத்தின் எனர்ஜி, பரலோகத்தோட எனர்ஜி நம்ம மத்தியில இறங்கி வாராது. ஆவியானவர் பரலோகத்தின் எனர்ஜி, பரலோகத்தின் எனர்ஜி, பரலோகத்தின் எனர்ஜி. வாழ்க்கையில ஓடி ஓடி களைச்சு போய் தோல்விகளை சந்தித்து வருத்தத்தோடு வந்திருக்கல, இன்னைக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை புதுப்பிக்கும் ஒரு புதிய எனர்ஜி. அதுக்கு பேரு ஹெவன்ஸ் எனர்ஜி, பரலோகத்தின் எனர்ஜி, பரலோகத்தின் எனர்ஜி. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ரிசீவ், 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 ரிசீவ். Receive in Jesus' name. Receive, 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 receive. Each and every one should feel your power. Amen. Each and every person should feel your power. Each and every person should feel your power. Amen. Feel your power, feel your power, power, power. எலும்புகளுக்குள், நரம்புகளுக்குள், நாடி நரம்பு தசை நார் ஆதி ஆத்மா சரீரம்
சொல்லுகிறார், மகளே, ஆமென். வாழ்வின் கடைசி கட்டத்திலே நீ நின்று கொண்டிருக்கிறாய். பசுமதி, கர்த்தருடைய ஆவியானவர் இன்று உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன் வாழ்வை தலைகீழாய் மாற்றுகிறார். பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். விடுதலை, 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 விடுதலை. பில்லி சூனியங்களுக்காய், கட்டுகளுக்காய், ஏவல்களுக்காய், போராட்டங்களுக்காய், மந்திரவாத சக்திகளுக்காய், நம்ம கண்ணுக்கே தெரியாத சில ஸ்பிரிட் ப்ராப்ளம்ஸ், அப்பா, இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய பணம் பெருத்த நாடுகளில் எல்லாம் பொருளாதார நெருக்கடிகள். பொருளாதார சாத்தானே, வஞ்சகனே, ஏமாற்றுக்காரனே, வெளியேறு இயேசுவின் நாமத்துல. வெளியேறு, 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 வெளியேறு. என் பிள்ளைகளுடைய எல்கைகளில் இருந்து வெளியேறு. பொருளாதாரங்களில் இருந்து வெளியேறு. தொழில்களில் இருந்து வெளியேறு. தடை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாய, வெளியேறு. நான் அதிகாரம் பெற்ற என் இயேசுவின் மகள், வார்த்தையின் மகள், வார்த்தையின் மகள். நீ வெளியேறு இயேசுவின் நாமத்துல. வெளியேறு இயேசுவின் நாமத்துல. வெளியேறு. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் விட்டு வெளியேறு. அவருடைய பொருளாதாரங்களை விட்டு வெளியேறு. அவருடைய ஹெல்த்தை விட்டு வெளியேறு. பிள்ளைகளுடைய வாழ்வை விட்டு வெளியேறு. வெளியேறு இயேசுவின் நாமத்தில். வெளியேறு இயேசுவின் நாமத்தில். வெளியேறு. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இன்று ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த சாப பிசாசை நான் முற்றிலுமாய் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி போட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், வார்த்தையின் சாயலா நான் உங்கள் மத்தியில இறங்கி இருக்கிறேன். What a glory has come. Glory has come. The glory has come. சாத்தான் அவன் தோற்று போய் கீழே விழுவதை பார்க்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுடைய வீடுகளில அவங்க எங்க இருக்காங்க, அவங்க வீடுகளில அவர்களுடைய எல்கை எங்கும், அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில, அவர்களுடைய கையின் பிரயாசங்கள், தொழில்களில, அவர்களுடைய பொருளாதாரங்களில, அவருடைய வாழ்வில் தடைப்பட்ட காரியங்களின் மேல் அக்கினியை இறக்கு என்று சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் அக்கினி இறக்குகிறேன். அக்கினி இறக்குகிறேன். அக்கினி இறக்குகிறேன். அக்கினி இறக்குகிறேன். அக்கினி இறக்குகிறேன். அக்கினி ஐயா, அக்கினி தெய்வமே, அக்கினி இறக்குகிறேன். அக்கினி இறக்குகிறேன். அக்கினி இறக்குகிறேன். அக்கினி இறக்குகிறேன். அக்கினி இறக்குகிறேன். தொழிற்சாலையின் எல்கைகளில் எங்கும் அக்கினி. பொருளாதாரங்களில் அக்கினி. பொருளாதாரங்கள் அக்கினி. பொருளாதாரத்தில் அக்கினி. பொருளாதாரத்தில் அக்கினி. பொருளாதாரத்தில் அக்கினி. பொருளாதாரத்தில் அக்கினி. பொருளாதாரத்தில் அக்கினி. பொருளாதாரத்தில் அக்கினி. இயேசு சொல்லுங்க, நான் உன்னை புறஜாதிகள் மத்தியில் இந்தியாக வைக்க மாட்டேன். நான் வைக்க மாட்டேன். நான் வைக்க மாட்டேன். நான் வைக்க மாட்டேன். நீ என் கவலையோட, ஐயோ நான் தோற்று போவேனோ என்று சொல்லி நடுக்கத்தோடு நிற்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வார்த்தையை பார்த்தாயா? நான் இந்த வார்த்தையாய் கடந்து வந்து உன் அருகில் நிற்கிறேன். உனக்கு என்ன வேண்டும்? What do you want, my dear daughter? What do you want, my dear son? ஹல்லேலூயா. அநேக பொருளாதாரத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பதை என் ஆவிக்குரிய கண்களால் நான் பார்க்கிறேன். இயேசு சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா, ஒன்று உண்டா, ஒன்று உண்டா. நான் சூழ்நிலைகளை மாற்றுகிறவன். ஆமென். என்னுடைய அக்னிக்கு முன்பு நிற்கத்தக்கவன் யார்? இன்று என் மகள் மூலமாய் உன் எல்கையெங்கும் என் பரிசுத்த அக்னியை நான் இறக்குகிறேன். எல்கையெங்கும் அக்னி, எல்கையெங்கும் அக்னி, எல்கையெங்கும் அக்னி, எல்கையெங்கும் அக்னி. அதற்கு அடையாளமாய் இந்த பிள்ளைகள் ஒரு உணர்வை அடையட்டும் ஐயா. உணர்வை அடையட்டும். உணர்வை அடையட்டும். உணர்வை அடையட்டும். அக்னி இறக்குகிறேன். அக்னி இறக்குகிறேன். அக்னி இறக்குகிறேன். அக்னி, 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 அக்னி,
அக்னி 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 அப்பா உடைய ஜனத்தை விடுதலையாய் அனுப்பும் ஐயா. வெள்ளை குதிரையின் மேல் நீர் வந்திருக்கிறீர் நாதா, அக்னிமயமான குதிரையின் மேல் வந்திருக்கிறீர் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கிரியை செய்கிற சாத்தானுடைய சதி திட்டங்களை புற ஜாதிகள், உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பின புற ஜாதிகள் மத்தியில அவர்களுடைய தலையை நீர் நிமிர்த்தும்படியால் நீங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீர் ஐயா. உமக்கு நன்றி. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை சொன்னீங்களப்பா. உங்க அக்னியை கூடவே நான் அனுப்புகிறேன் தெய்வமே. இந்த வீட்டிற்கு, உங்களுடைய பிள்ளைகளுடைய வீட்டிற்கு நீங்க கடந்து செல்லணும்ப்பா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. தேவன் என்று சொல்லுவதை சொல்லுகிறேன். தேவாலயம் என்னுடைய வஸ்திர தொங்கலால் நிரம்பினது போல இந்தியன் ஜனங்கள் மத்தியிலே I put my garment, என்னுடைய வஸ்திரம் இறங்கி இருக்கிறது. அது மகிமையின் வஸ்திரம். சேராபீன்கள் இறங்கி இருக்கிறார்கள். Hallelujah. The glory has come. The glory has come. So ஆதலால் என்னுடைய ஜனங்களுடைய வாழ்வு தலைகீழாய் மாறிக்கொண்டிருக்கிறது. என் ஜனங்களுடைய வாழ்வு தலைகீழாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமென். எல்லாரும் விடுதலை அடைந்திருக்கிறீர்கள். நீங்க போய் பரிசோதித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்வில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும்படியாய் உங்களோடு உங்களுடைய வீட்டுகளுக்கு கடந்து வருகிறார். அவரை அழைத்து செல்லுங்கள், அழைத்து செல்லுங்கள், அழைத்து செல்லுங்கள். எல்லா விதமான வியாதிகளையும் நான் எடுத்து போட்டு இருக்கிறேன். விசேஷமா வயிற்று பகுதியில எந்த வியாதியோடு நீங்கள் வந்திருந்தாலும் இன்று விடுதலை பெற்றிருக்கிறீர்கள். 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 குமாரி, கர்த்தருடைய ஆவியானவர் இன்று உன்னுடைய வாழ்வில பெரிய காரியங்களை செய்கிறார். உன் கணவனை அவர் தன் பட்சமாய் திருப்பிக் கொள்வதாய் சொல்லுகிறார். நீ அகமகிழ்ந்து களிக்கூறு குமாரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். இயேசு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். உனக்கு என்ன வேணும் கேளு. வார்த்தை வர்ற இடத்துல, வார்த்தை வர்ற இடத்துல நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். பிதாவுக்கு பிரியமானது வார்த்தை. நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள்.